ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் மிதுன். இன்னைக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்கல் செக்மெண்ட்டில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விஷயங்கள் தான். உங்க எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக ஷி ஜின்பிங்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் சவுத் கொரியாவில் வச்சு பேசிக்கிட்டாங்க. அவங்க பேசினதுனால யூஎஸ்க்கும் சைனாக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இப்போ இருக்கு, அதன் மூலிமா ஒரு சில பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமாக அது பாசிட்டிவா அப்படின்றதே எனக்கு தெரியல. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா டெவலப் பண்ண ஒரு மிசைலை பார்த்து யூஎஸ் ரொம்பவே பயப்படுதாமே. அது என்ன மிசைல் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். 3வது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் போயிட்டு இருக்க பிரச்சனைங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? அதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? என்னைக்கு சார் இதுக்கு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஒருத்தன் புலம்புவான்ல, அந்த மாரி போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டூ மை சேனல் கைஸ். உலகத்தில் வாழும் எல்லாம் தமிழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், சவுத் கொரியால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஷி ஜின்பிங்கும், டொனால்ட் ட்ரம்ப்பும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மீட் பண்ணது வந்து ரொம்பவே பாசிட்டிவா இருந்துச்சு. 2 பேருமே கை குலுக்கி, கட்டி பிடிச்சு, சிரிச்சு சிரிச்சுலாம் பேசிட்டு இருந்தாங்க. லைக் உலக மக்கள்லாம் பார்த்து என்ன நெனச்சாங்கன்னா, "அப்பா! ரொம்ப நாள் கழிச்சு 2 டெக் ஜெயண்ட்ஸ், லைக் 2 பெரிய பெரிய லீடர்ஸ் இவ்ளோ அழகா பேசிக்கிறாங்களே!" அப்படின்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. பட் நானுமே என்ன நெனச்சேன்னா, அவங்க 2 பேரும் பார்த்தது, அவங்க பேசுறது அதுக்குள்ளலாம் பார்த்து யுஎஸ்க்கும், சைனாவுக்கும் இனிமே வந்து ஃபார்வர்ட்ல வந்து லைக் ரொம்ப நல்லபடியா அவங்களோட ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா, அவங்க 2 பேருமே இணக்கமா செயல்பட்டா அது வேர்ல்ட் எக்கானமிக்கு நல்லது. முக்கியமா இந்தியாவுக்கு நல்லது. ட்ரேட் வார்ஸ் வராது. ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு சப்ளை செயின் பிரேக் ஆகாது. ஸோ இதன் மூலியமா வந்து உலகத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா அது நடக்காது போல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசி முடிச்ச அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, மலேசியால 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிக்கிறாங்க. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவ சேர்ந்த டாங் ஜுன். இவரு வந்து சைனாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர். அதே மாரி அந்த சைட்ல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பீட் எக்ஸித். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஸ சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர். இவங்க 2 பேரும் மீட் பண்ணி மலேசியால பேசுறாங்க. ஒரு சில சீரியஸான ட்ரீட்டீஸ்லாம் சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. பட் அது என்ன மாரியான அக்ரீமெண்ட் அப்படின்றத பத்தி இன்னும் அஃபிஷியலா எந்த ரெக்கார்ட்ஸும் இல்ல. பட் அவங்க 2 பேருமே பிரஸ் மீட்ல ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு டான் ஜூன் என்ன சொல்றாருன்னா, பேசிக்கா யுஎஸ்க்கும், சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப பாசிட்டிவா போணும். நாங்க வந்து ஒரு சில ட்ரேட் விஷயத்துல இவ்ளோ இந்த மாரி அந்த டெஃபிஷியட்ட பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறம் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்வான் விஷயத்துல யுஎஸ் கிட்ட நாங்க காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அவரு சொல்றாரு. என்னைக்குமே சரி, சைனாவோட ஒரு ஒருங்கிணைச்ச பகுதி தான் வந்து தாய்வான். தாய்வானுக்கு வந்து வெப்பன்ஸோ இல்ல ஒரு சில உதவிகள்லாம் பண்ணி நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வந்து மெயின்லேண்ட் சைனாவ மட்டும் தான் ரெகக்னைஸ் பண்ணுது. தாய்வான ஒரு கண்ட்ரியா ரெகக்னைஸ் பண்ணல. இந்த ஸ்டாண்ட்ல யுஎஸ் என்னைக்குமே மாறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டாங் ஜூன் சொல்லியிருக்காரு. இத பார்த்த உடனே யோசிச்சு பாருங்களேன், தாய்வானுக்கு எப்படி ஒரு மாரி தூக்கி வாரி போட்டுட்டு இருக்கும். ஏன்னா, ஒரு காலகட்டத்தில தாய்வானுக்கும், சைனாவுக்கும் சவுத் சைனா சீல வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. பட் ஆனா, அது சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வந்து என்னைக்கு வேணா போர் வெடிக்கலாம். அந்த மாரி சிச்சுவேஷன் இல்ல. ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. வழக்கம் போல சைனா வந்து இது எங்க கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சைட்ல இருக்கக்கூடிய டிப்ளோமேட்ஸ் வந்து இல்ல இது எங்க கண்ட்ரின்னு இந்த மாரி ஒரு பேச்சு தகராறா போயிட்டு இருந்த பிரச்சனைய, யுஎஸ் தான் வந்து என்ன பண்ணுச்சு, லைக் நாங்க வந்து சைனாவ டிட்டர் பண்றோம்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு சில F-16, F-35 போன்ற ஒரு சில போர் விமானங்களெல்லாம் வந்து தாய்வானுக்கு குடுத்து, "நீ சண்ட போடுறா, நாங்க பார்த்துக்கிறோம். நான் இருக்கேன், அப்படி இருக்கேன் நீ. நான் உனக்கு இறங்கி களத்துல இறங்குறேன்டா." அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஒரு அம்மா வேற யுஎஸ்லேருந்து வந்து சைனாவோட பெரிய எதிர்ப்பெல்லாம் மீறி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு யுஎஸ்ஸ சேர்ந்த ஒரு ஒரு பொலிட்டிஷியன் தாய்வானுக்குலாம் வந்து அது பெரிய பிரச்சனையா போச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ சைனாவுக்கும், யுஎஸ்க்கும் இருந்த பிரச்சனையில பகடைக்காயா மாட்டுனது தாய்வான் தான். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, 2 பேருமே இணக்கமாகும்போது, சைனா வந்து அவங்களோட லைக் ட்ரம்ப் கார்டான தாய்வான நீங்க வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசும்போது, ஒருவேள யுஎஸ் வந்து தாய்வான வந்து கழட்டி விட்டுருச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன் தாய்வானோட கதிய. இதுதான். இந்த அமெரிக்கா புகுந்த வீடும், ஆமை புகுந்த வீடும் உருப்படாதுன்னுவாங்கல்ல. இதுக்கு அது காரணம் அதான். இவங்க வந்து எப்பயுமே எப்படின்னா, எனக்கு ரீசென்ட்டா ஒரு ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. அது என்னன்னா, நான் ரோட்ல ஒரு வாட்டி போயிட்டுருக்கும்போது ஒரு ஒரு லேப் டாக் ஒண்ணு இருந்துச்சு. அந்த டாக் சூப்பரா புசு புசுன்னு அழகா இருந்துச்சு. அது யாரோட டாக்ன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன், யாராச்சும் இருப்பாங்களான்னு தேடி தேடி பார்த்துட்டுருக்கும்போது, ஒரு குட்டி யானையில ஒருத்தன் வந்தான். "சார் எனக்கு அனிமல் வெல்ஃபேர்ல இருக்க ஆளுங்கலாம் தெரியும். நீங்க எனக்கு வந்து நாய்க்குட்டிய மட்டும் ஏத்தி விட ஹெல்ப் பண்ணுங்க. நான் போய் கரெக்ட்டான இடத்துல அந்த நாய்க்குட்டிய சேர்த்துடுறேன். இந்த நாய்க்குட்டிக்கு பக்காவான ட்ரீட்மெண்ட், சோறுலாம் கிடைக்கிற மாரி நான் பார்த்துக்கிறேன்." அப்படி இப்படின்னு பேசினான். சரி அவன் சொன்னத நான் நம்பி என்ன பண்ணேன், அந்த நாய்க்குட்டிய தூக்கி லைக் நாய்க்குட்டி கிடையாது. கொஞ்சம் பெரிய நாய் தான். அத தூக்கி அந்த நானு அந்த குட்டி யானையில வச்சு அவன ஏத்தி அனுப்பிச்சு விட்டா,
கொஞ்சம் தூரம் கழிச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உண்மையான ஓனர் வந்துட்டாங்க. அத நான் பார்த்துட்டேன். அவங்க என்ட்ட கேட்டாங்க, "இந்த கலர்ல வந்து ஒரு லேப் இருந்துச்சே பார்த்தீங்களான்னமோ?" நான் சொன்னேன், "இப்ப தான் ஒரு குட்டியான ஆளு தூக்கிட்டு போனான். நான் தான் தூக்கி குடுத்தேன். அவன் ஏதோ அனிமல் வெல்ஃபேர்ல குடுக்க போறேன் அப்படின்னு சொன்னான்." அப்படின்ற மாரி சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க நம்பர் வச்சிருக்கீங்களான்னு என்ட்ட கேட்டாங்க. நான் லக்கிலி வந்து அந்த குட்டியான டிரைவரோட நம்பர வச்சிருந்தேன். அந்த நம்பர குடுத்தேன். குடுத்துட்டு ட்ராக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அவன் வந்து அனிமல் வெல்ஃபேருக்கு அந்த நாய்க்குட்டிய கூட்டு போல. அவன் வந்து ஏதோ ஒரு கசாப்பு கடைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். லிட்டரலா நாய்க்குட்டி அதான் நாய் மீட்ட எடுத்து மட்டனோட கலப்படம் பண்ற மாரி ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல வந்து அவன வந்து லைக் நெகோஷியேட் பண்ணி இந்த மாரி லைக் நான் கசாப்பு கடைக்கு கொண்டு போறதா இருந்தேன். எனக்கு ரூ. 3000 அவன் தந்திருப்பான். இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன் சார். ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கிட்டயே இவ்வளோ அமௌண்ட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டிய குடுத்துருக்கான். ஸோ யுஎஸோட கதை எதுக்கு இந்த கதை என்றால், யுஎஸும் இதே மாரி தான். ஒரு கண்ட்ரிய சப்போர்ட் பண்ண போறாங்கன்னா, ஃபியூச்சர்ல அந்த கண்ட்ரிய வச்சு ஒரு பேரம் நடக்கும். அந்த பேரத்துல அவங்களுக்கு லைக் ஈஸியான ஒரு சில விஷயங்கள அவங்க எழுதி வாங்கிப்பாங்க. இப்ப கூட சைனாவோட எதுக்கு யுஎஸ் பேரம் பேசுறாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஏன்னா, யுஎஸ் கிட்ட தாய்வான் என்ற ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு. அதனால தான் சைனா வந்து யுஎஸ்ட்ட இறங்கி வராங்க. ஸோ எப்பயுமே பார்த்துக்கோங்க, யுஎஸ் வந்து எந்த விஷயமுமே ஃப்ரீயா பண்ணாது. அதுக்கு முக்கியமான உதாரணம் இதுதான். ஓகே. யுஎஸ் வந்து அப்ப தாய்வான கழட்டி விட்டுருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வரும். பட் ஆனா என்னன்னா, இந்த சைட்ல வந்து அ இந்த சைட்ல ஒரு சுத்து, அந்த ஒரு சைட்ல ஒரு சுத்து மாரி, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பீட் எக்ஸித் அப்படின்னக்கூடிய யுஎஸோட அ பாதுகாப்புத்துறை அமைச்சர். அவரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பத்தி பேசினோங்க. பட் ஆனா, அ நாங்க தாய்வான பத்தி எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுங்க. தாய்வானோட தாய்வானோட ஸ்டாண்ட் நாங்க எப்படி இருக்குமோ அதே மாரி தான் இருக்கோம். அதே மாரி தான் இருப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல. யுஎஸ் வந்து அவங்களோட நிலைமை ரொம்ப பரிதாப நிலையில இருக்கு. அவங்க எக்கானமி ரொம்ப பிரச்சனையா போயிட்டுருக்கு. உள்நாட்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப்க்கு வந்து எதிர்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ நெறைய ட்ரேட் வார்ஸு நெறைய யுஎஸ்ல சுத்தி ட்ரஸ்ட் இல்ல. அப்படின்ற சிச்சுவேஷன்ல எனக்கு ஒண்ணும் தெரியல. யுஎஸ் வந்து அப்படியே வந்து தாய்வான தாங்கி பிடிப்பாங்களான்றது தெரியல. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதான் வந்து இந்த தாய்வானுக்கும், சைனாக்கும், யுஎஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கோண காதல் கதை. அந்த கதைய நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூகே அதாவது புக் M2E அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைலுங்க. இது யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா வச்சிருக்காங்க. இந்த புக் மிசைல் அப்படின்றது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா 2000 அதாவது அந்த காலகட்டத்தில வந்து ரஷ்யா வந்து டெவலப் பண்ண ஒரு மிசைல். அதுக்கப்புறம் அத வந்து இவங்க வெனிசுலா குடுக்குறாங்க. வெனிசுலா ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி, புக் M2E அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல டெவலப் பண்றாங்க. இந்த மிசைல் வந்து யுஎஸ் ரொம்பவே பார்த்து பயப்படுது. ஏன் பயப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிசைலோட அக்யூரசிய பார்த்து ரொம்பவே யுஎஸ் பயப்படுறாங்க. இந்த மிசைலோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா, 99.7 அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த மிசைல் வந்து 99% கரெக்ட்டா டார்கெட்ட போய் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 45 கிலோமீட்டர். இது ஒரு வகையான சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல். இதால கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போ முடியும். ஸோ என்ன மாரி ஏர் த்ரெட் இருந்தாலும் இதால நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பட் இந்த மிசைல பார்த்து யுஎஸ் ரொம்ப பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு ஏர்ஸ்ட்ரைக் ஏதாச்சும் வந்து வெனிசுலாவுல பண்ண வராங்க. இல்ல எங்களோட எதிர்ப்ப காட்ட வராங்க. நாங்க கெத்து காட்டுவோம். நாங்க பெரிய அண்ணனுங்கடான்னு சொல்லிட்டு F-35 வச்சு ஏதாவது வரும்போது, ஒரு வேள இந்த மிசைல் வந்து F-35 இன்டர்செப்ட் பண்ணிருச்சு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன மிசைலோட மார்க்கெட் எங்கேயோ போயிரும். F-35 மார்க்கெட் கழன்றும். அதனால இனிமே எப்போ வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ண போற எந்த ஒரு சிச்சுவேஷன் பண்ணாலுமே யுஎஸ் ஒரு தடவைக்கு 2, 3 தடவ யோசிப்பாங்க. ஏன்னா, இந்த இந்த வெப்பன்ஸ் எல்லாம் சுத்தி ஒரு பயங்கரமான மார்க்கெட் எப்படி சொல்றது? ஒரு பெரிய அ வணிகம் போயிட்டுருக்கு. அதனால வந்து ஒரு சில வாட்டி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் வந்திருக்கு. 3வது முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் வந்து திரும்பி தோய்ச்சு, காய போட்டு எடுத்து, இதே ஒரு அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க ஒரு வகையான நியூஸ் தான். ஹமாஸ்க்கும், இஸ்ரேலுக்கும் போயிட்டு இருக்க மோதல் என்னதாங்க பண்ணிட்டு இருக்கு? என்ன கண்டிஷன்ல தான் இருக்கு? அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு 4, 5 பேர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு வகையான பேச்சுவார்த்தைய கொண்டு வந்தாங்க. எந்த மாரின்னா, எகிப்து, டர்க்கி, அதுக்கப்புறம் யாரு? நம்மளோட கத்தாரு, யுஎஸ் நம்மளோட பெரிய அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஹமாஸ்க்கும், இஸ்ரேலுக்கும் மீடியேட் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தைய கொண்டு வந்தாங்க. ஒரு சீஸ் ஃபயர கொண்டு வந்தாங்க. ஒரு சில உடன்படிக்கைலாம் போடப்பட்டுச்சு. என்னன்னா, இவங்க புடிச்சு வச்ச பணைய கைதிகள்லாம் வந்து அ இஸ்ரேல் கிட்ட இவங்க தரணும். அதாவது ஹமாஸ் வந்து இஸ்ரேல் கிட்ட தரணும். அதுக்கு பதிலா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, அவங்க புடிச்சிருக்க கைதிங்களலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாரி ஹமாஸ் வந்து ஆயுதங்கள போட்டு சரணடையணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சில உடன்பாடுகள்லாம் இருந்துச்சு. இது 2 பேருமே ஓகே சொல்ட்டாங்க. ஓகே சொல்ட்டு சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட்டுச்சு. போரும் பார்த்தீங்கன்னா, தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்களாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் வந்து அவங்க சொல்ற மாரி, அவங்க உடன்படிக்கைகள்ல சொல்ற மாரி ஒரு சில விஷயங்கள செய்ய மாட்றாங்க அப்படின்றது வந்து அவங்க ஆதங்கம்.
எந்த மாரின்னா, அவங்க சொல்ற மாரி கரெக்ட்டான கவுண்ட்ல பாடிய ஹேண்ட் ஓவர் பண்ணல. அதாவது பணைய கைதியா புடிச்சிட்டு போனவங்களோட பாடி வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. அது அது இல்லாம ஒரு சில வேற பாடிய வந்து அ இஸ்ரேல் சிட்டிசன்ஸ்ன்னு சொல்லி குடுக்குறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து ஆயுதத்த போட்டு சரணடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாரி ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிற மாரி வந்து இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருக்கனால, இஸ்ரேல் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்துருக்காங்க. இல்ல இதுக்கப்புறம் வேலையாவது லைட்டா நம்ம ஒரு தாக்குதல பண்ணுவோம். திரும்பி ஹமாஸ் வழிக்கு வருவான்னு சொல்லிட்டு ஒரு சில தாக்குதல பண்ணியிருப்பாங்க. இப்ப இதுல பாவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ வேலையெல்லாம் விட்டு மீடியேட் பண்ண அந்த ஒரு சில கன்ட்ரீஸ் 4, 5 கன்ட்ரீஸ். அதிலயும் முக்கியமா டொனால்ட் ட்ரம்ப். போறதுலாம் சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க நான் ஹமாஸ், இஸ்ரேல் வார முடிச்சு வச்சுட்டேன். எனக்கு நோபல் பிரைஸ் தாங்க. அப்படி இப்படின்னு எல்லார்ட்டயும் போய் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா போர் இன்னும் முடியல சார். இந்த போர் எப்ப தான் சார் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் முடிவுக்கு வந்தா தான் மிடில் ஈஸ்ட்ல ஒரு ஒரு இன்னும் ஒரு லைக் ஈஸியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து இந்தியாக்கும், மத்த கன்ட்ரீஸ்க்கும், எக்கானமிக்கும் ரொம்ப நல்லது. நம்ப வந்து ஒரு சில டைஸ் அங்க மேக் பண்ணலாம். இப்ப பாருங்களேன், இப்போ அங்க பெரிய போர் போயிட்டு இருக்கனால, ஒரு சில டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு சில டைஸ் எல்லாம் நம்மளால எளிதா வச்சுக்க முடியாது. ஸோ இந்த போரெல்லாம் முடிஞ்சா கண்டிப்பா எக்கானமி வைஸ் இந்தியாவுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோல சொல்ல வந்த 3 முக்கியமான நியூஸ் இதுதான். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நான் நான் நம்புறேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸ பார்க்குற ஆளுங்க மட்டும் இந்த வீடியோவ பாருங்க. ஏன்னா நான் நோட் பண்ணேன். நம்பளோட சேனல் வந்து ஃபுல்லா ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டு, சயன்ஸ் பத்தி, பிசிக்ஸ் பத்தி பேசுற ஒரு சேனல். சம்மந்தமே இல்லாம நான் ஜியோ பாலிடிக்ஸ பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இங்க இப்ப கரண்ட்ல இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்து யோசிக்கலாம். என்னடா இவன் ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்ல அது இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த ஆடியன்ஸ் வேற, அந்த ஆடியன்ஸ் வேற அப்படின்றது வந்து நம்ம தெளிவா இப்பயே பேசி வச்சுப்போம். ஸோ தட் லைக் ஸ்பேஸ் பத்தி பார்க்குறவங்க ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பாருங்க. ஏன்னா இப்ப ரீசென்ட் டைம்ல கூட குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. பிளஸ் ஜியோ பாலிடிக்ஸ பத்தி பிடிக்கும். எனக்கு பிளஸ் ஸ்பேஸும் பார்ப்பேன், ஜியோ பாலிடிக்ஸும் பார்ப்பேன்னா, இந்த வீடியோ 2 பேரும் பாருங்க. ஸோ அதுவரைக்கும் விடைபெறுவது மிதுன். பாய்.